ஃப்ரெண்ட்ஸ் என்பிசிசி துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க மொத்தமா ஒரு 19 விதமான டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 50,000லேருந்து ரூ. 1,60,000 வந்து இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்க ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 7த் மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்பிசிசில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்ல தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 19 டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ ஜெனரல் மேனேஜர்ல வந்து பாருங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இதுல போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 49 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனா நீங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க 90,000லேருந்து ரூ. 2,40,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல்டுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க ஜெனரல் மேனேஜர்ல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிசைனுக்கு வந்து சேம் சேலரி தான். உங்களுக்கு இதுக்குமே வந்து பாருங்க நீங்க இன்ஜினியரிங்ல வந்து பாருங்க நீங்க எலக்ட்ரிக்கலோ இல்லனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க ஜெனரல் மேனேஜர் வந்து ஆர்க்கிடெக்சர் அண்ட் பிளானிங் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து ஃபுல் டைம் டிகிரில வந்து பாருங்க ஆர்க்கிடெக்சர் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜெனரல் மேனேஜர்லயே வந்து உங்களுக்கு ஆர்க்கிடெக்சர் அண்ட் பிளானிங் கேட்டகரி. இதுக்கு வந்து சேலரி வந்து 80,000லேருந்து ரூ. 2,20,000 சேலரி வந்து வரும். 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கும் நீங்க ஆர்க்கிடெக்சர் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க ஸோ இதில அடிஷனல் ஜெனரல் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு 80,000லேருந்து ரூ. 2,20,000 இதுக்கு வந்து நீங்க சிஏ இல்லனா ஐசிடபிள்யூஏ அப்படி இல்லனா எம்பிஏல ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, பிஜிடிபிஎம் நீங்க ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். 45 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து டெப்டி ஜெனரல் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க உங்க 41 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 70,000லேருந்து 2,00,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கும் நீங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்க மேனேஜர்ல வந்து ஆர்க்கிடெக்சர் கேட்டகரி. ஸோ இதுக்குமே வந்து பாருங்க நீங்க ஆர்க்கிடெக்சர் வந்து நீங்க டிகிரில முடிச்சிருந்தா எலிஜிபிள். 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 60,000லேருந்து ரூ. 1,80,000 சேலரி வந்து வரும். எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹை லெவல் சேலரில தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இதில வந்து குடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர்ல இருந்து இந்த மாரி வந்து உங்களுக்கு அதில வந்து உங்களுக்கு நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து வேரி ஆகும். ஸோ மொத்தமா ஒரு 19 டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து வந்திருக்கு. அந்தந்த டைப்புக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இதில ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிக்குலாம் வந்து பாருங்க லா கேட்டகரில வந்து ஸோ இதுக்கு 29 வயசு வரைக்கும் எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து லா முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எல்எல்பி டிகிரி வந்து நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து 40,000லேருந்து ரூ. 1,40,000 வந்து வரும். ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து சிவில் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க டிப்ளமோல வந்து பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ ரூ. 27,270 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அதே மாரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்டுக்கும் சேம் அதே மாரி தான் டிப்ளமோல வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 27 மார்ச்ன்னு வந்து இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா பழைய டேட் உங்களுக்கு புது டேட் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நோட்டீஸ். இதில வந்து பாருங்க டேட் வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல உங்களுக்கு அஃபிஷியலா வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டேட் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டேட் வந்து 7த் மேக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்க அதுக்கான டேட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய நோட்டீஸு. ஸோ அதனால வந்து நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். உங்களுக்கு டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி ஜெனரல் மேனேஜர் உங்களுக்கு வந்து பாருங்க ஸோ அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஸோ இந்த மேனேஜர் லெவல் போஸ்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாரி எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரூ. 1000 வந்து ஃபீஸ். மேனேஜ்மென்ட் ட்ரெய்னில வந்து லா கேட்டகரிக்கு மட்டும் ரூ. 500 வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில ஃபீஸ் யாருக்கு இல்லன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ணா போதும். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து லெவல் வாரியா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து குடுத்துருக்காங்க. E6, E5, E4 இந்த கிரேட்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். அதே E3, E2, E1 இந்த போஸ்டிங்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். S3 கிரேடுக்குலாம் வந்து பார்த்தோன்னா சிபிடி எக்ஸாம் மட்டும் வந்து இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா செலக்ஷன் மெத்தடு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க டிஏ இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், பெர்க்ஸ், அலவன்ஸ் இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு சேலரி இல்லாம. ஸோ இதில இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.